எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் அங்கே இருக்க கடம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கும். இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலமை வந்து ரொம்ப மோசமான நிலமையில தான் இப்போ இந்த கோயிலானது இருக்குது. வாங்க இப்போ வந்து நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே வெளியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கோயில் சுவர் வந்து பாதி வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இது வந்து இங்க இருக்க இந்த கல்லாம் வந்து பிற்காலத்துல வந்து கட்டப்பட்டது. ஒரு காலத்துல இங்கதான் இந்த கோயிலோடைய கொடிமரமும் பலிபீடமும் இருந்திருக்கும். இந்த கோயிலுடைய சுவர் அமைப்பை பாருங்க, பாதி கற்கள் வந்து கீழே விழுந்த நிலைமையில தான் நம்ம இந்த கோயில் வந்து இப்ப காட்சி தருது. எவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. மேல வந்து மரமெல்லாம் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கோயிலோட தெற்கு புறத்துல இருக்க இந்த அதிட்டான பகுதியில தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த அதிட்டானத்துல வந்து ஒரு கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டு யாரோடையது, எந்த மன்னரோடையதுன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து இந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லப்படுற இந்த மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் கோனெரிமை கொண்டான் அப்படின்னு முடியுது. இது வந்து கோனெரிமை கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாண்டிய மன்னருடைய ஒரு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் வேற இன்னொரு சிறப்பான ஒரு விடயமும் இருக்கு. இதுல என்னன்னா, இந்த கல்வெட்டுல இந்த கோயில்ல இருக்க மூலவருடைய அதாவது சிவபெருமானனுடைய பெயர் வந்து இங்க இடம்பெற்று இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பெருங்கருணீஸ்வரர் அப்படின்னு இருக்கு. இது வந்து இங்க இருக்க இந்த சிவபெருமானுடைய பெயர். கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த ஆலயத்துல இருக்க இந்த சிவபெருமானுடைய பெயருங்கிறது வந்து பெருங்கருணீஸ்வரன் தான் இருக்கு. ஆனா இங்க இருக்க பெருங்கருணீஸ்வரருங்கிறது வந்து இதுக்குள்ள போயிருச்சு. வெளியில இருக்கிறது இங்க முடையாரம் தான் இருக்கு. கருணீஸ்வரர் முடையார் நாயனார் கோயில் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டுல திருநெல்வேலி, நம்ம இப்ப இருக்க திருநெல்வேலிக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியும் இங்க இந்த ஊரை வந்து திருநெல்வேலின்னு தான் அழைச்சிருக்காங்க. அப்ப இந்த திருநெல்வேலிங்கிற அந்த பெரும்பகுதிக்குள்ளதான் இந்த ஒரு கிராமம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கல்வெட்டு முழுக்கவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோனெரிமை கொண்டான் அப்படிங்கிற அந்த அரசனுக்கு கீழே கொடுக்கப்பட்ட கொடைகளை பற்றி இந்த கல்வெட்டு வந்து விளக்கி கூடுதுங்க. இந்த கல்வெட்டு வந்து பாதி தான் நம்மளால படிக்க முடியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பிற்காலத்துல வந்து நடுவுல இங்க வந்து ஒரு சந்நிதியை வந்து எழுப்பிட்டாங்க, இதோடைய முக்கியத்துவம் தெரியாம. அதனால நம்மளால வந்து இந்த கல்வெட்டோட தொடர்ச்சியா வந்து இந்த கல்வெட்டை வந்து நம்மளால படிக்க முடியலங்க. இது வந்து வருத்தமான ஒரு செய்தி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெருங்கருணீஸ்வரர் கோயிலுடைய வடக்கு புற அதிட்டானத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே இருக்க இந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்கிறாங்க, எந்த பாண்டிய மன்னனை பற்றி குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கல்வெட்டில் இந்த இதில் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 8வது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இது வந்து வீரபாண்டியருடைய கல்வெட்டு. கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல நம்ம வந்து சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட 800 வருஷம் பழமை வாய்ந்த கல்வெட்டு இது. மாசி மாதம் அதாவது அவருடைய 8வது ஆட்சி ஆண்டுல இந்த கல்வெட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. 8வது ஆட்சி ஆண்டுல மாசி மாதத்துல வந்து இந்த கல்வெட்டை வந்து வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்ரீ வல்லவ வளநாட்டு முரம்பனூரான திருச்சிற்றம்பல நல்லூர்னு இருக்கு. அப்ப இந்த ஊருக்கு பழைய பெயர் வந்து திருச்சிற்றம்பல நல்லூர் அப்படிங்கிறத வந்து இந்த கல்வெட்டின் மூலியமா நம்ம இதுல வந்து உறுதி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த கல்வெட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து உத்தம பாண்டிய விழுப்பரையன் எழுத்து அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்போனா இந்த கல்வெட்டை செதுக்கினவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா உத்தம பாண்டிய விழுப்பரையன் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கருவறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பன் சிவபெருமான் இருக்காரு. பாண்டியர்களுக்கே உரித்தான சதுர வடிவிலான ஆவுடையில வந்து நம்ம சிவபெருமான் இருக்காங்க.
அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்காரு பாப்பா நம்ம சிவபெருமான். ஆனால் இங்கே இருக்க இந்த கோவிலானது சிதைந்த நிலையில் இருக்குது. அது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி இருக்க கோயில்கள்லாம் வந்து வெளியில் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி திருப்பணி பண்ணணும்னு நிறைய பேர் வந்து அந்த கல்வெட்டுகளை அழிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கல்வெட்டுகளை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ரூப்குமார். நன்றி, வணக்கம்.